மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சர்வதேச ராணுவ தளவாடங்கள் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் விமானப்படையினர் சாகசம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கோவை சூலூரில் விமானப்படையினர் சாகசம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் விமானப்படைகளின் சாகச கண்காட்சி தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். இந்த விமானப்படையினர் சாகசம் குறித்தான முழுமையான விவரங்கள். வணக்கம். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் தரம் சக்தி 2024 எனும் சர்வதேச விமான பயிற்சி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. கடந்த 6ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இந்தியாவுடன் இணைந்து ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கூட்டு பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில தான் இன்றைய தினம் சர்வதேச ராணுவ தளவாடங்கள் கண்காட்சியானது துவங்கி இருக்கிறது. இன்றும் நாளையும் ராணுவ வீரர்கள் மற்றும் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று வருகிற 15ஆம் தேதி பொதுமக்கள் இந்த ராணுவ தளவாடங்கள் கண்காட்சி பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக இந்த கண்காட்சியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துவங்கி வைத்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இந்திய விமானப்படை வீரர்களுடைய விமான கண்காட்சி சாகச நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலைகள்ல இந்திய விமானப்படை பயன்படுத்தக்கூடிய சாரங்கு விமானம், அந்த விமானங்களினுடைய கண்காட்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில 5 சாரங்கு விமானங்கள் விண்ணில் பறந்து சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றன. இந்திய விமானப்படை வீரர்கள் இந்த சாகசத்தை நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில இந்தியாவின் போர் விமானங்களும் தற்போது இந்த சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியை தற்போது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட விமானப்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கண்டுகளித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.